ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரைடேவோட ரொட்டீன் பார்க்கலாமா? காலையில எழுந்துச்சி கடல சன்னா மசாலாவுக்காக கடல வேக வச்சேன். வேக வச்சுட்டு சன்னா மசாலா ரெடி பண்ணிவிட்டு இட்லி ஊற்றிட்டேன். இட்லிக்கு வந்து நைட்டு அரைச்ச கார சட்னி இருக்குது. பசங்க ஸ்கூல் லஞ்சுக்கு தான் சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் ரெடி பண்ணேன். டிஃபனுக்கு வந்து அவங்களுக்கு கேரட் தோசை ரெடி பண்ணியிருந்தேன். ஸ்நாக்ஸுக்கு மாதுளம்பழமும் ஆப்பிளும் பீல் பண்ணி வச்சிட்ருந்தேன். காலையில் கேரட் தோசை, தக்காளி சட்னி. லஞ்ச்லாம் கட்டி முடிச்சுட்டு பாப்பாவுக்கு தலை சீவி விட்டுட்டு அப்படியே தம்பிக்கும் தலையை சீவி விட்டுட்டேன். லஞ்ச் பாக்ஸ்லாம் எடுத்து பேக்கில் வச்சு பேக் பண்ணியாச்சு. பேகை மாட்டி விட்டு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாச்சு. கார்த்தி பாய் சொல்கிறாரு. ஸ்கூல் ஆரம்பித்து 1 வீக் அழுதுகிட்டு தான் போனான். இப்போ தான் அழுவாமல் சிரிச்சுக்கிட்டு டாட்டா கட்டிட்டு போகிறாரு. அவங்க டிவி பார்த்துட்டு இருந்ததை ஆஃப் பண்ணிவிட்டு காலையிலேருந்து செஞ்ச வேலைக்கு கிச்சன் இப்படி இருக்குது, அதை க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு தான் போய் குளிக்கணும். க்ளீன் பண்ண பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள் கிச்சன். அப்படியே குளிச்சுட்டு வந்து சாமி தட்டுலாம் விளக்க வேண்டியது தான். சாமி தட்டு தான் விளக்க போகிறேன். அதுக்கு சபீனாவும் லெமனும் பிழிஞ்சு விட்டு விளக்குனா பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கும். எப்போவுமே நான் இப்படி தான் செய்வேன். க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. சாமிக்கு பொட்டு பூவெல்லாம் வைக்க போகிறேன். கிச்சன் செல்ஃபாண்டே வந்து சாமி ரூம் வச்சுட்டேன். இங்கே தான் சின்னதாக தான் இருக்கும். சாமி கும்பிட்டாச்சு. இதான் எங்கள் சாமி ரூமு. உங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமை வேலைலாம் எப்படி போச்சு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.